அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவர் தொண்டர்கள்கிட்ட அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கார். இன்றைக்கி 2 பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா? இந்த கட்சியை வளர்த்து ஜெயலலிதா அவர்களும் அவருடைய கொள்கையை மறந்து இன்றைக்கி வந்து வேறு மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய். அதாவது யாரோ ஆரம்பித்த கட்சியை நான் வழி நடத்தலை, கரெக்டு. அவங்க தலைவர் யார் அண்ணா ஆரம்பித்து திமுகலேருந்து, அப்புறம் அவர் திமுகலேருந்து பிரிஞ்சு அண்ணா திமுகன்னு ஆரம்பித்து ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இப்போ இவர் வழிநடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி தாவைக்கான்ற கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கு அப்புறம் இந்த கட்சியை யார் நடத்துவான்? இப்போ ஏன் யாருமே போல? நீனே ஆட்சிக்கு வரமாட்டேன், அப்புறம் எப்படி நீ எங்களுக்கு பங்கு கொடுப்ப? அதனால தான் யாரும் போல. இவர் வந்து சொல்லிட்டா எல்லாம் வந்துருவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு லெட்டர் பேடு கட்சியாவது போயிருக்கா? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சகாய். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சேலத்தில் விஜய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் திமுக அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்குல வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பில் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லியிருக்காரு. ஸோ திமுக வந்து நேரடியாக வந்து இது வரைக்கும் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணதில்லை, கிண்டலாம் பண்ணியிருக்காரு. அதாவது உங்கள் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து ரொம்ப கேலி பண்ணி பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவர் தொண்டர்கள்கிட்ட அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கார். இன்றைக்கி 2 பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டு கண்ணாடியை பார்த்து அவர் பேசி பழகிக்கணும். அவர் எப்போதும் வழக்கம் போல் திமுக பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அவர் வேறு யாரையும் பேசினாலும் அவர் போனி ஆக மாட்டார். இல்லை, அவர் தெளிவாக சொல்லியிருக்காருல்ல, எனக்கு வந்து யார் என்னுடைய எதிரியை நான் வந்து தேர்வு செஞ்சுட்டேன், என் எதிரியை தான் என்னால் எதிர்க்க முடியும், மற்றவங்களாம் வந்து நான் எதிரியாக நான் பார்க்கல அப்படி தானே பேசியிருக்காரு. ஒன்று அவங்க எதிரியாகவே நினைக்கலையே. முதல்வரே சொல்லிட்டாரு, நான் விஜயெல்லாம் எதிரியாகவே நினைக்கிறேன்ட்டாரு. நீ மட்டும்தான் எதிரியாக நினச்சிட்டு இருக்க. அப்போது நீ யாரை எதிரியாக நினைக்கிறாரோ அவங்களும் உன்னை எதிரியாக நினச்சா தானே களம் நல்லாயிருக்கும். அவங்க உன்னை கண்டுக்கவே இல்லையே. நீ மட்டும்தான் சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிற எதிரின்னு. அவங்க உன்னை கண்டுக்கவே இல்லை. முதல்வரே டைரெக்டாக சொல்லிட்டாரு, விஜய் கட்சியில் எங்களுக்கு அவரெல்லாம் நாங்கள் எதிரியாகவே நினைக்கலங்க அப்படின்னு ஒரே வார்த்தையாக முடிச்சார். எங்களுக்கும் அதிமுக தாங்க போட்டின்னு. அதிமுகவும் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவும் தான் போட்டின்றாங்க. இவர் சைக்கிள் அதாவது லாரி போகிற இதில் சைக்கிள் கேப்பில் உள்ள வந்து புந்துட்டு எனக்கும் திமுகவும் போட்டின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அவர் இடத்தை இருப்பு கொள்ளறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறார். இவர் வந்து எப்படின்னா பார்ட் டைம் அரசியல்வாதி. 20 நாள் கேப்பு, 15 நாள் கேப்பு, திடீர்னு வருவார். ஒரு கும்பல் முன்னாடி 3 நாள் மனப்படம் பண்ணதெல்லாம் படப்படன்னு பேசிட்டு போயிடுவார். திடீர்னு வருவார். அந்த மாதிரியான ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி எடுத்துக்க வேண்டியதில்லை. அதிமுக கட்சி வந்து மிக அதாவது என்னன்னா அனுபவம் இல்லாத ஒரு தலைவர்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் அடிக்கடி பேசுறதுனால அனுபவம் மட்டும் போதாது. காமராஜரை பற்றி கூடிட்டு காட்டிருக்காரு, எம்ஜிஆர் பற்றி மக்கள் செல்வாக்கு மட்டும் இருந்தால் போதும். ஆனால் அந்த கட்சியை வந்து நான் வேற ஒரு அட்ரஸ் வச்சு நாங்கள் இது பண்ணலை, யாரோ ஆரம்பித்த கட்சியை வச்சு வந்து நான் நடத்தலை அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டு பண்ணிட்டு அண்ணாவை மறந்தார்கள் கட்சி ஆரம்பித்தவர். அதுக்கடுத்தது எம்ஜிஆர் துவங்கிய கட்சியும் அந்த கட்சியை வளர்த்து ஜெயலலிதா அவர்களும் அவருடைய கொள்கையை மறந்து இன்னைக்கு வந்து வேற மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய். அதாவது யாரோ ஆரம்பித்த கட்சியை நான் வழி நடத்தலை, கரெக்டு. அவங்க தலைவர் யார் அண்ணா ஆரம்பித்து திமுகலேருந்து, அப்புறம் அவர் திமுகலேருந்து பிரிஞ்சு அண்ணா திமுகன்னு ஆரம்பித்து ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இப்போ இவர் வழிநடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி தாவைக்கான்ற கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கு அப்புறம் இந்த கட்சியை யார் நடத்துவா? அதோட ஊற்றி மூடுவாங்களா? அதுக்கு பதில் இருக்கா? விஜய்க்கு அப்புறம் இந்த தாவைக்காவை யார் நிர்வகிப்பா? எஸ்.ஏ. சந்திரசேகரா, இல்லை விஜயுடைய மகன் டைரக்டர் ஜேசன் விஜயா? அப்போ யாரோ ஒருத்தர் இடத்தை காலி பண்ணும்போது இன்னொருத்தர் அதை டேக் ஓவர் பண்ணுறது தானே அடுத்த கட்டமாக இருக்கிறவங்க பண்ணுறது தானே முறை. அது கூட அறியாமல் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா இப்போ இவர் 200 வருஷம் இவரே அந்த கட்சிக்கு தலைவராக இருக்க முடியுமா? இல்லை விஜய் காலத்துக்கு அப்புறம் இந்த கட்சியை இழுத்து மூடுவாங்களா? அடுத்து யாரோ ஒருத்தவங்க தொடர தானே போகிறாங்க. அப்படி தானே ஒரு கட்சியும் வரும். இதே ஒரு அறியாமல் பேசுறது, அந்த நாலேஜே இல்லை அவருக்கு. இல்லை, அவர் 2 கட்சிக்கும் சவால் தைரியமாக இருந்தால் வந்து நீங்கள் தனியாக நில்லுங்க, 1% வாக்கு உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆல்ரெடி 2 கட்சியுமே 25% மேலே வாக்கு வச்சுருக்குங்க. எல்லாருமே ஒரு காலத்தில் தனியாக நின்றவங்க தான். திமுக முத தனியாக நின்று 14 பேர் ஜெயிச்சாங்க. எல்லாருமே தனியாக நின்று அதுக்கப்புறம் இந்த தமிழக அரசியலில் கூட்டணி இல்லாத அரசியல் இல்லைன்ற ஒரு களம்
ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணியோட போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணியோட போகும்போது கூட திமுகவுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது, மற்ற கட்சிக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்றதை அழகாக பிரித்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை எல்லாரும் போடுறாங்க. 1% ஓட்டு இன்னும் நீ வாங்கவே இல்லை. ஓட்டு பெட்டியில் ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை தீர்மானிக்க முடியும். வர்ற கும்பலை வச்சு எனக்கு 20%, 30%லாம் தீர்மானிக்க முடியும். அவர் தான் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து 35% வந்து மக்கள் என்னுடைய ஆதரவாக இருக்காங்க, என்னுடைய பின்னணியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேணாலும் சொல்லாங்க. அவரை வந்து எனக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னு இப்படி பேசுவார். கூட்டத்தில் அவ்வளோ கூட்டத்தில் வந்து பேசுகிறாருன்னா எனக்கு யாருமே ஆதரவு இல்லைங்க, நான் வேஸ்ட்டுங்க, நான் தோத்துருவேன் நான் பேசுவார். எனக்கு 35, 40 50 கணக்கு சரியாக வரலன்னா 200 கூட சொல்லுவார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இன்னொரு வந்து என்ன சொல்ல, யார் அதாவது வந்து 2000 கொடுத்தாலும் வாங்கிக்க, 3000 கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, 5000 கொடுத்தா கூட வாங்கிக்கங்க, ஆனால் ஓட்டு மட்டும் வந்து நீங்கள் வந்து விசில் சின்னத்தில் வந்து கேட்பாங்க, விசில் ஊதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்லியிருக்கிற அவரே தான் இன்னொன்று சொல்லியிருக்காரு. செவில் கிளியரா போல இதை சொன்ன காதல் ஊதி அனுப்புங்க, செவில் கிளியரா போல சகாய். அதாவது இதை சொன்ன விஜய் தான் இன்னொன்று சொன்னார் அந்த கூட்டத்தில். உங்கள் ஓட்டுக்கள் விற்பனைகளில் நீங்கள் ஓட்டுக்களை விற்பனை பண்ணக்கூடாது, அது வந்து தவறு அப்படின்னு 3 உறுதிமொழி அந்த அந்த பேசும்போதுமே சொன்னதில் இது ஒரு உறுதிமொழி. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, ஓட்டை விற்கக்கூடாது, அது தப்புன்னு சொல்லிட்டு 3000 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு நீ விசில செவிலில் ஊதுனா உங்க பணம் தானே அப்படின்னு சொல்றாரு. உங்கள் மக்கள் பணம் தானே, அது கொடுத்தா வாங்கி. இதுலயே முரண்பாடு தெரியலையா உங்களுக்கு? அவங்க பணமாவே இருக்கட்டும், கொடுக்கறது வேற ஆள் தானே, அது ஊழல் தானே. நீ வாங்கிட்டாலும் அந்த ஊழலுக்கு துணை போறல்ல, அந்த ஒரு திருட்டுத்தனத்துக்கு நீனும் துணை போறல. அப்போ தாவக கட்சி திருட்டுத்தனத்துக்கு துணை போறதுதானே அர்த்தம். அப்போ அந்த தலைவரே அதை வந்து நீ வாங்கிக்கோன்றாரு. உறுதிமொழி வந்து ஓட்டை விற்காதன்றாரு. ஒரு 5 நிமிடங்கள் கூட இல்லை, 2 நிமிடங்கள் கூட இல்லை, உடனே அது மாறுபட்டு நீ 3000 ரூபா கொடுத்தா வாங்கிக்கோ, வாங்கிட்டு நீ விசிலுக்கு ஓட்டு போடுன்றாரு. அப்போ இவர் பேச்சில் எவ்வளோ முரண்பாடு இருக்கு, அதுதான் நான் கோடிட்டு காட்டுறேன். ஒரு கரெக்டான நிலைப்பாடு எடுங்க. கரெக்டாக நீ வந்து ஒன்று என்ன சொல்லணும், 3000 ரூபா உன் காசு நீ வாங்கிக்கோ, விசில ஊதி அனுப்புன்னு சொல்லணும். ஓட்டை விற்காதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை ஓட்டை விற்காதுன்னு சொன்னால் இதை நீ சொல்லக்கூடாது. அப்போ நீ தலைவனாக இருக்கிறப்ப உன் தொண்டரை குழம்பி போயிருப்பான். இவர் காசை வாங்குன்னு சொல்கிறாரா, வாங்க வேணான்னு சொல்கிறா, வடிவ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான். இவர் என்ன சொல்ல வராரு அந்த குழப்பத்தில் தான் இருப்பான். முதல்ல இவர் நிதானமாக என்ன பேசுகிறோன்றதை ஃபஸ்ட்டு பேசணும். எங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா பணமும் அவங்க பணம் தாங்க, வரி கட்டுறோம், அது கொடுக்குறதுன்னு ஒரு மனசு வேணும். ஓகேங்களா? இப்போ எடப்பாடியார் வந்து 1000 ரூபா கலைஞர் தொகை உதவித்தொகை கொடுக்கும்போது சாத்தியம் இல்லைன்னாரு. அப்புறம் இந்த வாட்டி 1500 ரூபான்னாரு. இப்போ 2000 ரூபாய்க்கு வந்துட்டார். இன்றைக்கி திடீர்னு அரசு சஸ்பென்ஸாக இன்னைக்கு காலையில் எல்லாருடைய அக்கௌண்ட்டும் காலையில் எந்திரிச்சு பார்த்தா 5000 ரூபா. அதாவது விஜய் வந்து கடுமையாக எதிர்வையா, இது வரைக்கும் வந்து கோடை காலமே வராது இருந்த அந்த 4 ஆண்டுகளை திடீர்னு கோடை காலனுடைய பணத்தை 2000 ரூபாய் கொடுத்ததுக்கு அது வந்து தேர்தல் பயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோல்வி பயம்தான். ஏன்னா எங்களுக்கு வந்து பெண்களுடைய ஆதரவு வந்து பெருக பெருக வந்து பெண்களுடைய வாக்கை வந்து கவர் பண்ணதுக்காக திமுக செய்த ஒரு பயம்தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, நீங்கள் தான் பணத்தை வாங்கிட்டு விசில ஊதி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ ஓட்டு உங்களுக்கு தானே வரும். நீங்கள் தான் இப்போ பயப்படுறீங்க. ஏன் கொடுத்தீங்கன்னா அப்போ ஐயோ நம்மள்ட்ட இருந்த பெண்கள்லாம் அந்த காசை வாங்கிட்டு அங்கே போய் ஓட்டு போட்டுருவாங்களோன்ற பயத்தில் தானே பேசுகிறீங்க. நீங்கள் தைரியமாக பேசுங்க. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே. 2000 ரூபா கொடுத்தாலும் 3000 ரூபா சேர்த்து கொடுத்தாலும் எங்ககிட்ட இல்லை மகளிர்கள் வந்து எனக்கு தான் வாக்கு போடுவாங்கன்னு தைரியமாக பேசிட்டு போக வேண்டியது தானே. நீ வந்து பயந்துட்டு கொடுத்தனா அவங்க பயப்பில்லை, இவர் தான் பயந்துக்கிட்டு இப்போ பிணத்த ஆரம்பிச்சிட்டா. ஐயோ 5000 ரூபா போட்டாங்க, இப்போ இருக்கிற பாதி லேடிஸ் ஓட்டு திரும்பி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் தான் இப்போ பயப்படுறாரு. ஏன்னா கடந்த காலத்தில் இப்போ 3000 ரூபா பொங்கலுக்கு போடும்போது இந்த லொயோலா மணி பேசும்போது சொன்னார், நான் வாங்கி வச்சுருக்கேன் 3000 ரூபா, ஜனநாயகன் வந்தோன்னே அப்படியே 4 டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருவார். அப்போ ஒரு டிக்கெட்டுடைய ரேட்டு 750 ரூபா. அது கூட யார் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது ஜனநாயகம் படத்தை பார்க்க? தமிழக அரசு கொடுக்குற காசுல தான் நீ பாப்பன்ற. அப்போ எல்லாத்துக்கும் விஜய்க்கு கல்லா கட்டுறதுக்கும் தமிழக அரசு தான் காசு கொடுக்கணுன்றது இன்டெரக்டா இல்லை டைரக்டாகவே லயோலா மணி பேசியிருக்காரு. இப்போ இவர் வந்து 5000 ரூபா கொடுத்தோன்னே இவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேற வச்சிருந்தாரு. இன்னைக்கு காலையில் அந்த ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு. இந்த 5000 ரூபா வந்தனால பதட்டம் ஆயிட்டாரு. அவர் வச்சிருந்த ஸ்கிரிப்ட் வேற, அவர் இன்னைக்கு பேச வேண்டியது வேற. இந்த 5000 ரூபா வந்தோன்னே எல்லாத்தையும் மாற்றி பேசி கொடுத்தா வாங்கிக்கோ, அதை வாங்காத, இதை வாங்கு, உறுதிமொழி எடு, விசில ஊது. ஒருத்தன் காதில் போய் செவுலில் போய் விசில ஊதுனா அவனுக்கு அந்த இது ஜவ்வு கிழிஞ்சு போச்சுன்னா இவன் காசு கொடுத்து இவங்க கட்சியிலேருந்து காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களா? அப்போ நீனே ஒரு வன்முறையை தூண்டுறல்ல. காதுகிட்ட வேகமாக ஊதுனா ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, அவனுக்கு காது கேட்கலாம், என்ன அவன் ஊனமுற்றவர் ஆகிடுவான்ல. அது தெரியாத ஒரு தலைவருக்கு. இப்போ சாதாரணமாகவே சும்மா ஊதிட்டு சுற்றுறாங்க, கிளவிங்கெல்லாம் கத்துது, ஏன்டாடே தூங்கும் போது நைட்டில் வந்து ஊதுறீங்க 10 பேராக சேர்ந்துன்னு. அப்போ நீங்கள் வேற சொல்லி உசுப்பேற்றி விட்டா என்ன பண்ணுவாங்க?
அப்போ ஒரு அடிப்படை ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் விஜய் இருக்காருன்றதான் வருத்தமான விஷயமா இருக்குது. நடிகராக நல்ல நடிகர் தான் அவர், சூப்பராக திரையில் இருக்கும் விஜய்க்கும் தரையில் இருக்கும் விஜய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் ஒரு பக்குவம் பண்ணணும் சார். அதாவது இன்னொன்று ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா முதல்ல என்னுடைய கூட்டத்தில் விக்கிரவாண்டி நடந்த கூட்டத்தில் ஒரு பெரிய பாம் வந்து நான் போட்டேன். அந்த பாம்பு தான் வந்து இப்போ இருக்க கூட்டணியெலாம் வந்து மிக சலசலப்பாக இருக்குது. நான் போட்ட பாம் அதாவது என்னென்னா அந்த கூட்டணி சலசலப்பு, திமுக காங்கிரஸுடைய முரண்பாடு, மற்ற கூட்டணிகளுக்கு ஒரு சலசலப்பு, இதெல்லாம் வந்து நான் போட்டது தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. என்ன அவர் இது வரைக்கும் பாம்பு போட்டதே இல்லையா? எல்லாம் மிளகா வெடி தான். என்ன பாம்பு போட்டாரு? அவர் அதான் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? ஆட்சியில பங்கு யாராவது ஒருத்த மதிச்சு வந்தானா? இல்ல, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு நான் சொன்னதுதான் வந்து என்னுடைய பேச்சு தான் வந்து அப்ப அந்த கூட்டணியுடைய ரெண்டு கூட்டணியில இருக்க ஒரு சலசலப்பை உண்டாக்கிறது தானே பேசியிருக்காரு. அதாவது ஆட்சியில பங்குன்றது ரொம்ப நாளாவே காங்கிரஸ் வச்சுட்டு இருக்கிற கோரிக்கை. நேத்து வந்து காங்கிரஸ் பேசுறது இல்லை, பல ஆண்டுகளாக தேர்தல் வரும்போது அதை டிமாண்ட் பண்றதும் இவங்க நிராகரிக்கிறதும் இது ரொம்ப நாளாவே இருக்கிற விஷயம். என்னமோ விஜய் சொன்னதுக்கு மட்டும்னால தான் காங்கிரஸ் வந்து முரண் பிடிக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. அவங்க எப்போதுமே இந்த தேர்தல் நெருக்கத்தில் சீட்டை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது டைரக்டா மிரட்டுவாங்க. இவங்க ஒன்றிய மேல மத்திய அரசுல இல்லைன்னா கொஞ்சம் இறங்கி போய் இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு பேசி அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திமுக வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை. காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி காலத்திலேருந்து அதிமுக திமுகன்னு மாறி மாறி வரும்போது இந்த குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு கொடுக்குறேன்னா காங்கிரஸ் அப்பயே போயிருக்கணுமே வெளியே. விஜய் தான் பங்கு கொடுக்குறாரு அப்படின்னு காங்கிரஸ் போயிருக்கணும், பாமக போயிருக்கணும், விடுதலை சிறுத்தை போயிருக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்தா திமுகவும் அதிமுகவும் சிங்கிளாக தான் மோத வேண்டிய சூழலாக இருக்குமே. இப்போ ஏன் யாருமே போல? நீனே ஆட்சிக்கு வரமாட்டேன், அப்புறம் எப்படி நீ எங்களுக்கு பங்கு கொடுப்ப? அதனால தான் யாரும் போல. இவர் வந்து சொல்லிட்டா எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு லெட்டர் பேடு கட்சாவது போயிருக்கா இவரை நம்பி? யாரும் போல. இனி போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது தெரியல. இல்ல, தேர்தல் வந்த பிறகு தேர்தல் இவர் எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்குறாரு அதை பத்தி போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. அது போறதுக்கு தேர்தலுக்கு பிறகு விஜயனுடைய எவ்வளவுடைய அந்த வாக்கு வங்கி இருக்கு. தேர்தலுக்கு பிறகு சொன்னீங்கன்னா விஜயே நடிக்க போயிடுவார் அரசியலை விட்டு. ஏன்னா அவருடைய கனவே வந்து டைரக்டா சிஎம் சீட்ல உட்காந்துடணும். மே மாதம் 16ஆம் தேதியோட தமிழக அரசு முடியுதுன்னா 17 உங்கள் விஜய் முதல்வர் விஜய்னு வந்தாதான் அவர் வந்து தொடர்ந்து அரசியல் இருப்பார். இல்லை மீண்டும் திமுகவோ அதிமுகவோ வந்துருச்சுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக கட்சியை இழுத்து மூடிட்டு சினிமாவில் நடிக்க போயிடுவார். திரும்பி அடுத்த 31 நெருங்கும் போது ஒரு மாநாடு போடுவார். திரும்பி நான் உங்களை நம்பி வரேன், ஓட்டு போடுங்கன்னு. இதுதான். ஏன்னா அந்த 5 வருஷம் பொழப்பு இருக்குல்ல, பணம் சம்பாதிக்கணும், பணம் தேவை. இவர் செலவும் பண்ண மாட்டேன்ட்டார். ஆனால் வேட்பாளர்கள்லாம் 1 கோடி ரூபா கேட்டாருன்னு பரவாயில்ல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் நான் செலவும் பண்ண மாட்டேன், காசும் கொடுக்க மாட்டேன், சீமான் போல அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு. அப்போ இவரை ஃபாலோ பண்ணுறேன்னு இவர் சொல்கிறவர் இப்போ சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி தானே இவர் எடுத்திருக்காரு, சீமானை தானே இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாரையோ ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி தான். தமிழக அரசு திட்டங்களை பிஜேபி இங்கே எதிர்த்தாலும் பிஜேபி ஆளக்கூடிய சில மாநிலங்களில் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு 5000 ரூபா போட்டாங்க அப்படின்னா இந்த 3 மாசத்துல நீங்க 2 மாசத்துல கணக்கு பண்ணா 8000 ரூபா கொடுத்துருக்கு கவர்மெண்ட் பெண்களுக்கு. பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபா, இப்போ ஒரு 5000 ரூபா, மொத்தம் 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. 8000 ரூபா கொடுத்துருக்காங்க. பீகார்ல இதே தான் தேர்தலுக்கு முன்னாடி 10000 ரூபா எல்லாத்துக்கும் போட்டாங்க. போட்டுட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் ரிட்டர்ன் கேட்டுட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பேர் கொடுப்பான்னு தெரியல, எல்லாம் சாப்பிட்டு கிப்ட்டு முடிஞ்சிட்டு இருக்கும் மேட்ரு. அந்த 10000 ரூபா தான் அங்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் 30000 ரூபா தர 5000 ரூபாய் பெரிய தாக்கத்தை ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து பணம் கொடுத்து அவங்கள வந்து திசை திருப்புறதுக்கான வேலைன்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஆளுங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். இப்போ கொடுக்குற 5000 ரூபா கூட இன்னும் 2 மாசத்துல மறந்துடுவாங்க. அது மேட்ரு கிடையாது. அதுவும் ஒரு சின்ன தாக்கமாக இருக்குமே தவிர பெண்கள் வந்து இப்போ சௌமியா அன்புமணி சொன்னாங்களா 1000 ரூபா யார் கேட்டா, எங்களுக்கு நாங்கள் கேட்டோமா, அவங்களுக்கு தேவையில்லை. வடை சுடுற ஒரு பொம்பளைகிட்ட போய் அம்மாட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த 1000 ரூபா எனக்கு தேவைப்பா, மாதம் 1000 ரூபா மாத்திரை வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது. இன்றைக்கி 5000 ரூபா போட்டால் அவங்க ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்குவாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்கள் காசையே தான் கொடுக்குறாங்க, கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு கூட அதை வந்து கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகளில் பேசாதீங்க. இப்போ நாளைக்கு இப்போ நீ விஜய் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவர், இதே விஜய் என்ன சொன்னார் இடையில ஒரு மீட்டிங்கில், தனி வீட்டுக்கு ஒரு 2 வீலரு, இதெல்லாம் சாத்தியமா? அப்போ அது வந்து இலவசம் கிடையாதா? இப்போ நான் வந்து பிறகு வரேன். அதாவது வந்து மக்கள் விரும்பு விஜயா இல்லை மக்கள் விரோதி ஸ்டாலினா? என்னைக்குமே ஒரு மக்கள் விரோதி. இதுதான் வந்து என்னுடைய
இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. மக்கள் விரும்ப விஜயை நீங்க ஏற்றுக்கொள்கிறாரா இல்ல மக்கள் விரோத ஸ்டாலினை வந்து ஏற்பீர்களா? அது ரெண்டு பேருக்கு தான் தேர்தல் ஓட்டுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும், அவருக்கே தெரியும், விஜய்க்கே அது புரிஞ்சிடும். மக்கள் விரும்பும் விஜயா மக்கள் விரோத ஸ்டாலினியான்றது தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் வெறுத்த விஜய் மக்கள் விரும்பிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரே புரிஞ்சுப்பார் ஆஃப்டர் தேர்தல். மெயினாக வந்து தாவேக்கானுடைய அந்த தேர்தல் அறிக்கை வந்து மிக விரைவில் நாங்கள் வந்து வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அது பெரும்பாலும் வந்துன்னா இலவசத்தை நம்பி இருக்காது, ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதாங்க இது வரைக்கும், ஏன்னா இது வரைக்கும் வந்து அதிமுகவும் திமுகவும் இந்த திராவிட மாடல் அத்தனை கட்சிகளுமே வந்து என்னன்னா இலவசங்கள் கொடுத்து தான் வந்து மக்களுடைய அந்த வாக்கு வங்கிகளை பெற்றார்கள். ஆனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து முழுமையாக வந்து ஆக்கப்பூர்வமான பணிகள் இருக்கும், நீங்கள் அதை பொறுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் கூட்டம் நடந்துச்சுல்ல, இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இந்த கூட்டத்தில் நடந்தது. எல்லாத்துக்கும் ஒரு வாட்டர் பாட்டில், பிஸ்கெட் பாக்கெட்டு, மிக்சரு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், ஒரு தொப்பி, இதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க? காசு வாங்கிட்டு கொடுத்தாங்களா? காசு வாங்கிட்டு கொடுத்தாங்களா? தொண்டர்களுக்கு இலவசமாக தானே கொடுத்தாங்க. இலவசமாக தான் கொடுத்தாங்க. அப்புறம் நீ ஏன் இலவசமாக கொடுக்குற? வரும்போது அந்த ஒரு பை 50 ரூபா விற்க வேண்டியது. சரி, குறை சொல்றீங்க, கொடுக்காம இருந்தாலும் நீ ஏன் மற்றவங்க குறை சொல்ற? தண்ணீர் வைக்கலன்றீங்க, பந்தல் போடுறேன்றீங்க, நீ இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றல. அப்போ இதை ஏன் இலவசமாக கொடுக்குற? ஒரு பேக் 50 ரூபான்னு வாங்கி கட்சிக்கு நிதி சேர்த்துக்க வேண்டியதானே? வர ஒரு 50 ரூபா மினிமம் காசு. அப்போ இலவசங்களை நீங்களே இங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க, இதை தவிர்க்க முடியாது. இதை நீ இலவசமாக எடுத்துக்கிட்டா இலவசம், அரசு கொடுக்குற இனாம்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு சப்போர்ட்டாக கொடுக்குற உதவின்னு எடுத்துக்கிட்டாலும் உதவி. நம்ம எடுத்துக்கிற பார்வையில் தான் அந்த பொருள், அந்த கொடுக்கக்கூடிய உதவியை நம்ம எப்படி பார்க்குறோன்ற பார்வை தான். ஓகேங்களா? அதாவது சின்னதாக ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறாங்கன்னா, அது ஒரு லேடிஸ் போகிறாங்கன்னா, அம்மா போனால் அதை நம்ம தப்பாக பார்க்க மாட்டோம், அக்கா தங்கச்சி போனால் தப்பாக பார்க்க மாட்டோம். வேறு யாரோ ஒருத்தங்க போகும்போது அந்த கண்ணு வேறு மாதிரி, அந்த பார்வையின் வித்தியாசங்கள் தான். இவர் இலவசம் கொடுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படி ஒரு வீடு ஒரு பைக்குன்னு சொன்னார்? அப்போ அவர் தேர்தல் அறிக்கை வரட்டும், வந்த பிறகு நம்ம திரும்பி பேசுவோம் அவர் என்ன மாதிரி அறிக்கைகள் கொடுக்குறாருன்னு. இலவசம் கொடுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், தேர்தல் அறிக்கை வரட்டும், வந்த பிறகு அறிக்கைகள் கொடுக்குறாருன்னு.
நினைக்கிறேன்டாரு